வெல்கம் டு ஷார்பன்ஸ். இன்னைக்கு நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் பார்க்க போகிறோம். டேட்டா விஷுவலைசேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை, அதாவது நம்பர்ஸை இப்படி ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் காமிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, லைன் கிராஃப்ஸ். லைன் கிராஃப்ஸ் போடுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க டேட்டா எடுக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே மந்த் இருக்குது, இங்கே சேல் வேல்யூ இருக்குது. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் என்ன சேல் போச்சு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மந்த்துக்கும் சேல் வேல்யூக்கும் ஒரு லைன் கிராஃப் போடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் சார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து இங்கே டிஃப்ரெண்ட் சார்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம பார்க்க போகிறது என்ன சார்ட்னா லைன் சார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லைன் சார்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இல்லை அப்படின்னா ரெக்கமெண்டட் சார்ட்ஸ்க்கும் நம்ம போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கமெண்டட் சார்ட்ஸை கிளிக் பண்ணுறோம். ரெக்கமெண்டட் சார்ட்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டேட்டாவை பேஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸை ரெக்கமெண்ட் பண்ணும். பார்த்துட்டிங்கன்னா இது என்னென்ன பண்ணிருக்கு அப்படின்னா லைன் கிராஃப்ஸு, பார் கிராஃப்ஸு, ஏரியா கிராஃபு, பை சார்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸை சஜஸ்ட் பண்ணியிருக்கு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், லைன். ஸோ லைனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் வந்துடும். இல்லை இப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2D லைன் கிராஃப்ஸு, இது 3D லைன் கிராஃப்ஸு, இது 2D ஏரியா கிராஃப்ஸ். ஸோ லைன்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 2D லைன் கிராஃப்ஸ் பார்க்க போகிறோம். 2D லைன் கிராஃப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதை செலக்ட் பண்ண உடனே நமக்கு இங்கே கிராஃப் வந்துருச்சு. நம்ம அந்த கிராஃப் இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட பேர் நம்ம ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் வந்திருக்கு. ஒய் ஆக்சிஸில் சேல் வேல்யூ வந்திருக்கு. சேல் வேல்யூ பார்த்துட்டிங்க அப்படின்னா 0லேருந்து 4 lakhs வரைக்கும் நமக்கு இங்கே போயிருக்கு. இப்போது இதை நம்ம இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணோம்னாலும் நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைன் கிராஃப், இங்கே லைன் இப்படி வந்துருக்கு. ஸோ இந்த லைன்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன அப்படின்னா டேட்டா பாயிண்ட்டு. இந்த டேட்டா பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதத்தோட டேட்டா பாயிண்ட், இது மார்ச்சோட. இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா லேபிள்ஸுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இங்கே ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா லேபிள்ஸ் இருக்கும், டேட்டா கால் அவுட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் டேட்டா லேபிள்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அந்த எக்ஸாக்டாக அந்த இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே இங்கே வந்துடும். இதுவே டேட்டா கால் அவுட்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதே தான் உங்களுக்கு வரும். பட் இது இருக்கும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அடிஷ்னலாக இந்த எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூவும் சேர்ந்து வரும். ஸோ ஜானில் என்ன வேல்யூ, பிப்ரவரியில் என்ன வேல்யூ, இந்த மாதிரி மந்த்துக்கு என்ன வேல்யூங்கிறது வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா வேல்யூ மட்டும் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒன்று லைனுக்கு மேலே இருக்குது, ஒன்று லைனுக்கு கீழே இருக்குது, ஒன்று லைன் மேலேயே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு அன்ஈவனாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் ஒரே மாதிரி மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபிள் பொசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டாக ரைட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதையே சென்டர் பண்ணலாம், லெஃப்ட் கொண்டு போகலாம், ரைட் கொண்டு வரலாம், மேலே கீழே, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் எபோன்னு கொடுத்துட்றோம். எபோன்னு கொடுத்தோன்னே இப்போ உங்களுக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு, மேலே வந்துடுச்சு. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த லேபிள்குள்ளே என்னென்ன டேட்டா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போது இங்கே டிஃபால்ட் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஷோ லீடர் லைன்ஸ், அடுத்து வேல்யூ. லீடர் லைன்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை இங்கே இழுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் மாதிரி தெரியும். ஸோ இப்போ பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதே நீங்கள் வேறு எங்கேயாவது நகர்த்தி வைக்கிறீங்க அப்படின்னாலும் நகர்த்தி வச்சுக்கலாம். ஆனால் நகர்த்தி வச்சா அது எந்த பாயிண்ட்டோடதுங்கிறது தெரியணுங்க என்ன பண்ணுறோம், இந்த லீடர் லைன்ஸ் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த லீடர் லைன்ஸை ஆஃப் பண்ணிங்கன்னா லைன் போயிடும், மறுபடியும் ஆன் பண்ணிங்கன்னா லைன்ஸ் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூ தான் இந்த நம்பர்ஸ், இது நம்ம டிஃபால்ட்டாக ஆனில் வச்சுருக்கோம். இப்போது கேட்டகரி நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் கேட்டகரி, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ தான் கேட்டகரி. இது என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, இப்போது நம்பரோட சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இது வேணாடி எடுத்து விட்டுறலாம். அடுத்து சீரீஸ் நேம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சேல் வேல்யூ ஒரு சீரீஸு, இந்த சீரீஸோட நேம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே நம்ம சேல் வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சேல் வேல்யூங்கிறது உங்களுக்கு எல்லா பாயிண்ட்லேயுமே வந்துடும். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வேல்யூ ஃப்ரம் செல்ஸ், இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுற வேல்யூ ஏதோ ஒரு செல்லில் இருக்குது அப்படின்னா அதை இங்கே கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இது கிளிக் பண்ண உடனே எந்த ரேஞ்சுன்னு கேட்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே ஒன்றுமே இல்லாதபடி பிளாங்காக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே
1 2 3 4 அப்படி என்டர் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு டேட்டா பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணாங்காட்டி இங்கே மட்டும் வந்திருக்கு. இதே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ரேஞ்சில் போயிட்டு ஒரு 12 ரேஞ்ச் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து இப்போ 4 செலக்ட் பண்ணுறோம். 4 செலக்ட் பண்ணிட்டு ஏ பி சி டின்னு போட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த 4 ரேஞ்சுக்கும் மட்டும் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துச்சு. இதே 12க்கும் போட்டோம் அப்படின்னா 12க்குமே வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா லேபிள்ஸை ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளோட டேட்டா லேபிள்ஸை ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், லிஸ்ட் மறுபடியும் ரீசெட் பண்ணுறோம். ஸோ டேட்டா லேபிள்ஸ் போட்டு ஃபார்மேட் கொடுத்துட்டு எவ்வளோ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தோம்னா நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ஒரு செல்லில் நம்பர் ஃபார்மேட்டிங் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு இங்கே கிராஃபில் இருக்கிற டேட்டா லேபிளுக்குமே நம்பர் ஃபார்மேட்டிங் இருக்கும். டிஃபால்ட்டாக ஜென்ரல் இருக்குது. இது என்ன பண்ணலாம், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், டேட், டைம், இதில் எந்த ஆப்ஷனுக்கு வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்கே வந்து நம்பருங்க நம்ம என்ன பண்ணலாம், நம்பர்னு சூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பருக்கு ஆல்ரெடி டெசிமலில் இருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2 டெசிமல் எடுத்துச்சு. நமக்கு 2 வேண்டாம் 3 வேணும்னா இங்கே போயிட்டு 3ன்னு கொடுத்தோம்னா 3 டெசிமல் வரும். டெசிமலே வேண்டாம்னா 0 கொடுத்தோம்னா டெசிமல்ஸே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு நம்பர் கீழே வந்துட்டு 100 செப்பரேட்டர்ஸ், அதாவது 100க்கு அப்புறம் 10,000க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கமா இருக்குது. இது நமக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த டிக்கை நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா அது போயிடும். வேணும்னா டிக் போட்டுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது நம்ம ஃபார்மேட் கோடு ஏதாவது டேரெக்டாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டேட்டா லேபிள் ஃபார்மேட்டிங். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனை நம்ம ஏதாவது ஃபார்மேட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். இதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எகெயின் நமக்கு இங்கே இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே 2 ஆக்சிஸ் இருக்குது, ப்ரைமரி ஆக்சிஸ், செகண்டரி ஆக்சிஸ். இது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக டிசேபிள் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம இங்கே ஒரே ஒரு ஆக்சிஸ் தான் போட்டிருக்கனால ப்ரைமரி ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த லைன் இங்கே இருக்குது. இங்கே இந்த வந்து பெயிண்ட் பக்கெட் சிம்பிளில் போனீங்க அப்படின்னா நம்ம இந்த லைன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஃபார்மேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லைன் கலர் டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. இப்போ நமக்கு நோ லைன்னா லைனே போயிடும். சாலிட் லைன்னா ஒரு சாலிட் கலர் லைன் வரும். அடுத்து கிரேடியன்ட் லைனாக நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லைட் டு டார்க், டார்க் டு லைட், இந்த மாதிரி கிரேடியன்ட் கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சாலிட் லைன் போட்டு இதை மஞ்சள் கலரில் மாற்றணும் அப்படின்னா எல்லோ கலர் லைன் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைனுக்கு அடுத்து இங்கே மார்க்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மார்க்கரில் போனீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு லைனில் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். அதுதான் மார்க்கர்ஸ். இந்த மார்க்கரில் போயிட்டு மார்க்கர் வந்து இப்போ டிஃபால்ட்டாக நன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் பண்ணால் டிஃபால்ட்டாக என்ன மார்க்கர் இருக்கோ சூஸ் பண்ணிக்கும். இல்லை நமக்கு மேனுவலாக சூஸ் பண்ண அப்படின்னா பில்டினில் போயிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். இதில் ஏதோ ஒரு டைப் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், சைஸை நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ இந்த மார்க்கர் வந்து ஃபில் கலர் பண்ணலாம். நோ ஃபில், சாலிட் ஃபில், கிரேடியன்ட் ஃபில், இதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில் இருக்குது. நம்ம சாலிட் கொடுத்து ரெட் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டில் ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ இந்த மார்க்கருக்கு ஏதாவது பார்டர் லைன் போடணும் அப்படின்னா இதில் போடலாம். சாலிட் லைனில் போய் என்ன பண்ணலாம், பார்டர் வந்துட்டு க்ரீனில் போடலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மார்க்கருக்கும் உங்களுக்கு வந்து க்ரீன் பார்டர் வந்துருச்சு. அடுத்து இதுக்கு டிரான்ஸ்பரன்சி கொடுக்குறதா கொடுக்கலாம், அந்த டிரான்ஸ்பரன்சி மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைன்லேயே வந்துட்டு நம்ம லைனை வந்து டாட்டர் லைன்ஸாக போடணும், இல்லை திக் லைன்ஸாக போடணும், காம்பவுண்ட் லைன்ஸாக போடணும்னா கூட நம்ம அந்த ஆப்ஷன்ஸில் வச்சு நம்ம எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைனோட ஸ்டார்டிங்கில் ஏரோ வரணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம்னா லைனோட ஸ்டார்டிங்கில் ஏரோ வரும், எண்டில் ஏரோ வரணும், ஏரோ போடலாம். அந்த மாதிரி நமக்கு எல்லா ஆப்ஷனுமே நமக்கு இங்கே வந்துடும். இந்த லைனோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இதில் பண்ணலாம். வித்தில் போயிட்டு இன்க்ரீஸ் பண்ண லைன் திக்னஸ் அதிகமாகும், டிக்ரீஸ் பண்ண லைன் திக்னஸ் கம்மியாகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த லைன் ஃபார்மேட்டிங்கும் பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஃபாண்ட் கலர் மாற்றிருக்கோம்னா நம்ம டிஃபால்ட்டாக அதை செலக்ட் பண்ணி நம்ம இங்கேயே சிம்பிளாகவும் மாற்றிக்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலரில் மாற்றிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹெட்டிங். இந்த ஹெட்டிங் நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணால் நம்ம இங்கேயே போயிட்டு சார்ட் டிசைனில் போய் இந்த ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு டெக்ஸ்ட் டிசைனு, டெக்ஸ்ட் ஸ்டைல் ஏதாவது போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை நார்மல் ஃபாண்ட் கலர் மட்டும் மாற்றினா போதும்னா நம்ம பண்ணலாம், இங்கேயே மாற்றிக்கலாம், நமக்கு வேணுங்கிற கலரில் மாற்றிக்கலாம். அடுத்து இப்போ இந்த கிராஃப் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக மாற்றுறதுக்கு பதிலாக டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக குயிக்காக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு சார்ட் டிசைனில் போனீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து டிஃபால்ட்டாக என்னென்ன சார்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நமக்கு இங்கே இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றா வச்சு பார்க்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபார்மேட்டில் காமிக்கும். இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற ஒரு டிசைனை சூஸ் பண்ணிவிட்டு
கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிராஃப் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த லைன் கிராஃப் எப்படி போடுறதுங்கிறது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.